Hello everyone, welcome back to my channel. இன்றைக்கி ஓவராலாக தீபாவளி ஷாப்பிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். எனக்கு பர்ச்சேஸ் பண்ணது, அக்ஷுக்கு பர்ச்சேஸ் பண்ணது, அப்புறமா இவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணது எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ 2 டிஃப்ரெண்ட் பிளேசஸ் போயிருக்கோம் ஷாப்பிங்காக. அப்புறமா க்ராசரி ஷாப்பிங் வேறு போயிட்டு இதே மாதிரி இன்னும் வீடியோ பார்க்குறதுக்கு கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண ஷாப் வந்து சரவணா ஸ்டோர். ஒரு 1 வீக் பிஃபோர் வந்து நாங்கள் ஜெயச்சந்திரா போயிட்டு வந்திருந்தோம். அங்கே சாரீ கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்திருந்தேன். ஓகே பரவாயில்ல. பட் இங்கே சரவணா ஸ்டோர் நான் ஃபஸ்ட் டைம் தான் வந்திருக்கேன். எனக்கு கலெக்ஷன் அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு இதிலே ஒரு 4-5 சாரீ பிடிச்சிட்டு இந்த செக்ஷன்லேயே ஒரு 4-5 சாரியாக நல்லா இருந்தது. சூப்பராக கலர், மெட்டீரியல், கான்ட்ராஸ்ட் கலர் எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்தது. பட் நான் டிஃப்ரெண்ட் சாரீ மைண்டில் வச்சுருந்தேன். அண்ட் ஆன்லைன் கூட அதை பற்றி தான் ரீசர்ச் பண்ணி வச்சுருந்தேன். அதனால அதை தான் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் பர்ச்சேஸ் பண்ண சாரீ வந்து இந்த விலாகில் இருக்குது. பட் எதுன்னு சொல்ல மாட்டேன். ஸோ நீங்கள் கெஸ் பண்ணி சொல்லுங்கள் எதாக இருக்கும்னு. நான் வந்து எப்போவும் ஷாப்பிங் பண்ணால் ஏதாவது ஒன்று மைண்டில் வச்சுருப்பேன். அந்த மாதிரி ஒரு கடையில் பார்த்தாலும் பிடிச்சாலும் வாங்கிடுவேன். இல்லைனா 10 ஷாப்பில் பார்த்தாலும் எனக்கு பிடிக்காது. நான் ஒரு மைண்டில் வச்சுருப்பேன், எனக்கு அதுதான் வேணும். சேம் நான் நினச்ச மாதிரி எனக்கு ஃபஸ்ட் ஷாப்லேயே கிடச்சிட்டு. ஸோ நான் அது பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அப்புறமா அக்ஷுக்கு ஷாப்பிங் தான் போயிட்டோம். அண்ட் ஓ மை காட், கிட்ஸ்க்கு வந்து இங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. சரவணா ஸ்டோர் மட்டும் இல்லை, ஜெயச்சந்திராவும் பார்த்துருந்தேன். அங்கேயும் கிட்ஸ்க்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. பட் இதுவே மும்பையில் பார்த்தா கொஞ்சம் அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்காது அந்த மெட்டீரியலுக்கு. நான் எக்ஸ்பென்சிவ் சொல்கிறேன்னா அந்த டிசைன் அண்ட் அந்த மெட்டீரியலுக்கு அது ஒர்த் இல்லை, அந்த மாதிரின்னு சொல்கிறேன். அப்புறமா ஒரு கணபதி கோயில் இருக்குது, அவங்களுக்காக தான் ஒரு ட்ரெஸ் வாங்கியிருக்கோம். எப்போவும் தீபாவளி ஷாப்பிங்காக ஒரு கணபதிக்கு ட்ரெஸ் எடுத்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக ஒரு அழகான ஒரு வேஷ்டியன் துண்டு வாங்கியிருக்கோம். ஐ திங்க் ஷாப்பிங் பண்ண போகும்போது ஏதாவது மைண்டில் செட் பண்ணிட்டு போனால் தான் நல்லது. பிகாஸ் நம்ம பிளாங்காக போனோம்னா நம்மளுக்கு என்ன வேணும் என்ன வாங்கணும்னே புரியாது. நான் கொஞ்சம் மைண்டில் ஐடியா வச்சுருந்தா தான் என்னோடய ஷாப்பிங் வந்து குயிக்காக ஆகிட்டு. அண்ட் ஜஸ்ட் கொஞ்சமாக ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பில்லிங்லாம் போட்டுட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டில் வந்து தோசை அண்ட் புளிக்குழம்பு பருப்பு வச்சுருந்தேன். அதை மிக்ஸ் பண்ணி தான் சூட் பண்ணிட்டேன். அப்புறமா பாவைக்காய் இருந்தது, அந்த காம்பினேஷனும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ என்னோடய அண்ட் அக்ஷோட ஷாப்பிங் முடிச்சாச்சு. இப்போ வந்து நாங்கள் நெக்ஸ்ட் ஷாப்பிங் தான் போகிறோம். வீட்டில் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. இது வந்து 2 டேஸ் அப்புறமா ஆஃபீஸ் ஒர்க்கே லீவ் போட்டேன். பிகாஸ் மார்னிங்கே கிளம்பலாம்னு அதை மார்னிங் சொல்லி வீட்டில் இருந்து கிளம்புறதுக்கே ஒரு 12 ஆகிட்டு ரெடி ஆகி. லீவ்னாலே காலையில் எந்திக்கணும்னு தோண மாட்டேங்குது, லேட்டாக தான் எந்திக்க வருது. எனக்கு லிப்ஸ்டிக் ரொம்ப பிடிக்கும். என் ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி லிப்ஸ்டிக் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ரொம்ப பளிச்சுன்னு இருக்க மாதிரிலாம் போட மாட்டேன். வந்து லிப்ஸ்டிக் இல்லாமல் வெளியில் போக மாட்டேன். நான் வீட்டில் லிப்ஸ்டிக்கோட தான் இருப்பேன். வெளியில் போனாலும் லிப்ஸ்டிக்கோட பண்ணுவேன். எனக்கு லிப்ஸ்டிக் அவ்வளோ பிடிக்கும். இப்போ சட்டாக இருக்கிறது போட மாட்டேன். எது என் ஸ்கின்க்கு மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி தான் போடுவேன். ஒரு மட்டத்துக்கு ஆஃப்டர்நூன் கிளம்பிட்டோம். நான் ரெடியாகி அக்ஷுவை ரெடி பண்ணி அவங்க ரெடியாகி நாங்கள் கிளம்பிட்டோம். ரொம்ப வெயில் இருந்தது, கண்ணை திறந்து பார்க்க முடியல, அவ்வளோ வெயில். எதுனால எனக்கு தெரியல. எல்லாம் கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தது, அதை முடிச்சுட்டு ஓகே இவ்வளோ வெயிலில் கொஞ்சம் சோடா குடிக்கலாம்னு கொஞ்சம் எனர்ஜியாக குடிச்சிட்டோம். அப்புறமா நாங்கள் வந்து டிமார்ட் தான் வந்திருக்கோம். பக்கத்துலேயே டிமார்ட் இருந்தது. ஸோ டிமார்ட்டில் கொஞ்சம் க்ராசரிஸ் அண்ட் தீபாவளிக்கு ஷாப்பிங் பண்ணலாம்னு அது பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். டிமார்ட்டில் ஒரு விஷயம் நோட் பண்ணியிருக்கேன். 2-3 திங்ஸ் தான் வாங்க போவோம். பட் அங்கே இது ரேட் கம்மியாக இருக்குது, அது ரேட் கம்மியாக இருக்குதுன்னு நிறைய திங்ஸ் வாங்கி பில்லு ரொம்ப தாறுமாறாக போயிடுது. நாங்கள் 2 பேரும் இந்த விஷயம் தான் பேசிகிட்டு இருந்தோம். வாங்க போனது ஒரு 2 திங்ஸ் ப்ராடக்ட் தான். பட் இது அதுன்னு பார்த்து ஓகே வெளியில் எக்ஸ்பென்சிவாக இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குது, இப்போ வாங்கிக்கலாம்னு அது பில்லு ரொம்ப ஆகிட்டு. டிமார்ட் இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் டிமார்ட்டில் ப்ராடக்ட் நல்லாயிருக்கு அண்ட் குவாலிட்டியும் நல்லாயிருக்கு.
ரொம்ப நடந்து ரொம்ப ஷாப்பிங் பண்ணியாச்சு. அப்புறமா லஞ்சுக்கு கேஎஃப்சி போகலாம்னு தான் நாங்கள் கேஎஃப்சி வந்துட்டோம். கேஎஃப்சியில் சாப்பிட்டு நாங்கள் ஜெயச்சந்திரன் தான் வந்திருக்கோம் இவங்க பர்ச்சேஸ்க்காக. இவங்க மோஸ்ட்லி எதுவும் மைண்டில் வைக்கல இந்த மாதிரி வேணும்னு. கோ வித் த ஃப்ளோ மாதிரி எது நல்லாயிருக்கோ அதை பார்த்துக்கலாம்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கால் ரொம்ப அடிக்குது. ஸோ ஃபைனலாக எல்லாம் ஷாப்பிங்கும் முடிச்சிட்டோம். ரொம்ப டயர்டாக இருந்தோம், கால்லாம் அப்படி பெயின் இருந்தது. அங்கே மேலே கீழே நாங்கள் எல்லா பக்கத்துலையும் சுற்றி சுற்றி 2 பேருமே ரொம்ப டயர்டாயிட்டோம். இட்ஸ் ஆல்மோஸ்ட் 9:30 ஆக போகுது. 9:30 அண்ட் இப்போ தான் நாங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் என்ன வீடியோ பார்க்க ஆசைப்படுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை.